அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே வணக்கம். சிம்மராசி நேயர்களுக்கான குறுப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, நீங்கள் எப்போவுமே கம்பீரமானவங்க, தன்னம்பிக்கை உடையவங்கன்னு எங்களுக்கு நன்றாகவே தெரியுங்க. கடந்த சில காலமாக உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு இருந்ததுனால வேலை மற்றும் தொழிலில் பல மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. இப்போ வரப்போகிற இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் சிம்மராசிக்கான பொது பலன்கள், காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை, வேலை மற்றும் தொழில், பணவரவு மற்றும் செலவு, கல்வி, ஆரோக்கியம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், அதிர்ஷ்டமானவை மற்றும் தவிர்க்க வேண்டியவை, செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முழுமையாக பலன்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான குறுப்பெயர்ச்சி பலன்களின் பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இது உங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்கும். இதுவரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு வேலையில் சில அழுத்தங்களை கொடுத்திருக்கலாம். ஆனாலும் இப்போ லாபஸ்தானத்திற்கு வர்றதுனால வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க. புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் கூடும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவ போகுதுங்க. உறவினர்களோட நல்லிணக்கம் ஏற்படும். ஆன்மீக விஷயங்கள நாட்டமும் அதிகரிக்கும். கோவில்களுக்கு போகிறது மனதிற்கு ரொம்பவும் அமைதியை தரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகுதுங்க. மனதுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். பொறுமையாக இருந்தால் இந்த குரு பயிற்சியோட எல்லா நல்ல பலன்களையும் அனுபவிக்க முடியும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கலாம். பொதுவாக இந்த குரு பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் லாபகரமான காலகட்டமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் குரு பயிற்சி பலன்களில் மாணவர்களுக்கு கல்வி நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரமாகும். கல்வியில் சிறப்பான முன்னேற்றமாக இருக்கும். புது பாடங்களை கற்றுக்க ஆர்வம் அதிகமாகும். ஞாபக சக்தியும் கூடும். தேர்வுகளில் நீங்கள் நினச்ச மார்க்கு எடுக்க முடியும். பிடிச்ச கல்லூரியில் சேர வாய்ப்புகள் கிடைக்கும். கலை, விளையாட்டு போன்ற துறைகளில் மாணவர்கள் நல்லா சாதிப்பாங்க. ஆசிரியர்கள் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க. அவங்க வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்பவே உதவும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டாகும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். கல்வியில் இருந்த எல்லா தடைகளும் நீங்கும். மன அமைதியோடு படிக்க முடியும். புது நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்களோட சேர்ந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மொத்தத்தில் கல்வி மற்றும் மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களில் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த குரு பயிற்சி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நல்லிணக்கத்தையும் கொடுக்கும். உறவினர்களோட இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். ஒருத்தருக்கொருவர் அன்பாக இருப்பீங்க. வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் இருக்கும். காதலர்கள் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சு நடந்துக்க வேண்டும். திருமணமான தம்பதிகளுக்கு அன்பு அதிகரிக்கும். ஒருத்தருக்கொருவர் உதவி செஞ்சுப்பாங்க. உங்களுடைய கனிவான பேச்சு குடும்பத்திலையும் காதலையும் நல்ல உறவை ஏற்படுத்தும். பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க. அவங்களோட நேரம் செலவழிக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். உங்கள் கூட பிறந்தவங்களோட உறவு நல்லாவே இருக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கு உதவி கூட கிடைக்கலாம். புது நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்களோட நட்பு வட்டம் விரிவடையும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி சிம்மராசிக்காரங்களோட காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. இந்த குரு பயிற்சி பலன்களில் சிம்மராசிக்காரர்களுக்கான வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்குது என்பதை பற்றி பார்ப்போம். வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. சம்பளமும் அதிகமாக கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலே இருக்கிறவங்க உங்களை பாராட்டுவாங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் செழிக்கும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது. புது முயற்சிகள் தொழிலில் வெற்றியை கொடுக்குங்க. உங்கள் திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்க போகுது. நீண்ட நாளாக இருந்த வேலை சம்மந்தப்பட்ட கவலைகள் எல்லாம் சரியாக போகுதுங்க. மனது நிம்மதியாக இருக்கும். உங்கள் திறமை எல்லாருக்கும் தெரியும். புது பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக சில பேருக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். படிக்கிறவங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வுகளில் வெற்றியும் பெறலாம். உங்களுடைய நிர்வாக திறமை வேலை மற்றும் தொழிலில் உங்களுக்கு ரொம்பவே உதவும்.
பொதுவாக வேலை மற்றும் தொழிலில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பணவரவு மற்றும் செலவுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த குரு பயிற்சி உங்கள் பணவரவை பல மடங்கு அதிகரிக்க செய்யுங்க. புது வழிகளில் பணம் சேரப்போகுதுங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலைமை ரொம்பவே நல்லா இருக்கும். வீட்டு தேவைகளுக்காக நீங்கள் தாராளமாக செலவு பண்ணுவீங்க. அதுவே சந்தோஷத்தை கொடுக்கும். புதுசாக எங்கேயாவது பணம் போடணும்னு நினச்சா இது ஒரு நல்ல நேரமாகும். லாபங்களும் கிடைக்கும். சேமிக்கிற பழக்கம் இன்னும் அதிகமாகும். எதிர்காலத்திற்காக நிறைய சேமிப்பீங்க. உங்கள் சொந்தக்காரங்க இல்லை நண்பர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க. சொத்து வாங்க அல்லது விற்க முயற்சி பண்ணால் அது ரொம்ப சாதகமாக முடியும். வங்கி கடன் ஈஸியாக கிடைக்குங்க. பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தும். நீங்கள் நினச்சதெல்லாம் வாங்குகிற அளவுக்கு பணம் வரும். சிம்ம ராசிக்காரர்களின் உடல் ஆரோக்கிய நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நீண்ட நாளாக இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகிவிடும். மன அழுத்தம் குறைஞ்சி மன அமைதி அதிகரிக்கும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. சத்தான உணவுகளை சாப்பிட்றது உங்களுக்கு இன்னும் எனர்ஜியாக வச்சுக்கும். யோகா மற்றும் தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது மனதிற்கு ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவுறதா உங்கள் மனதிற்கு ரொம்பவும் அமைதியாக இருக்கும். பெரிய அளவு உடல்நலக்குறைவுகள் ஏற்பட வாய்ப்பில்லை. நீங்கள் ரொம்பவும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வேலைகளையும் ரொம்ப சுறுசுறுப்பாக செய்வீங்க. பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எப்பவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்டமானவை மற்றும் தவிர்க்க வேண்டியவைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டமானவை சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம், மாணிக்கம், ஞாயிற்றுக்கிழமை, சூரியனை வழிபடுதல், தாராள மனப்பான்மை, தன்னம்பிக்கை, மற்றவர்களுக்கு உதவுதல். தவிர்க்க வேண்டியவை கோபம், பிடிவாதம், சோம்பல், மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்துதல், அதிகப்படியான ஆடம்பரம், பொய் பேசுதல், உடல் நலத்தை புறக்கணித்தல். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. செய்ய வேண்டியது சூரியனை வழிபடுதல். தவிர்க்க வேண்டியது மற்றவர்களை தாழ்வாக நினைத்தல். அதிர்ஷ்டம் புதிய வாய்ப்புகள் மற்றும் அங்கீகாரம். கவனம், மற்றவர்களிடம் பணிவாக நடந்து கொள்ளுதல். சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். பண விஷயங்களில் நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசும்போது உங்களுடைய அதிகார தோரணையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. புது முயற்சிகளில் ரொம்ப அவசரப்படாமல் நல்லா யோசித்து செயல்படுங்க. குடும்பத்தில் உங்களுடைய கருத்தை மற்றவங்க மேலே திணிக்காதீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலும் அலட்சியமாக இருக்காதீங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணும்போது உங்களுடைய நிலையையும் பார்த்துக்கோங்க. வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிலும் அளவுக்கு மீறின தன்னம்பிக்கை வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு மற்றவங்க கிட்ட பேசாதீங்க. பொதுவாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கவனம் செலுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியின் நற்பலன்களை மேலும் அதிகரிக்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வழிபடுவது நல்லது. கோதுமையால் செய்த உணவை ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். இது உங்களுக்கு மேலும் நன்மைகளை தரும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களையும் அதற்கான பரிகாரத்தையும் பார்த்தோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.